நம்ம முத்து எந்த விஷயத்தையுமே எடுத்தம் கவுத்தம்னு செஞ்சாலுமே நல்லதில் தான் முடியுதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. மக்களே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வளவலன்னு பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 அதாவது சனிக்கிழமைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோடு என்ன ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அவர் முத்து வந்து நேராக அவங்க பத்மா அத்தோட வீட்டுக்கு போகிறாரு. அது சீன் கட்டாக இருக்கும். அவங்க போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன கேட்குறாருன்னா, அத்தை உங்களுக்கு தெரியும் என்னோடய பொண்ணாடி திருடி இருக்க மாட்டான்னு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் அதை அப்படி நினைக்கிறீங்க, நீங்களும் இப்படி தானே எங்கள் அம்மா மாதிரி தானே கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து அப்படிலாம் இல்லை முத்து, நான்லாம் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க முழிங்க பேசுகிறாங்க. முத்துக்கு டவுட் வருது. சரி என்ன சொல்கிறாருன்னா, சரி அத்தை உங்கள் காசு தானே கிடைக்கணும், உங்கள் பையன் அமைச்ச காசு தானே அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்குது, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அது தெரியும், ஏன்னா அது விஜயாவோட காசு தானே, எங்கே விஜயா மாட்டி போனோன்னு, ஏன்னா அந்த காசே வக்கீல் தான் கொடுத்துருப்பாரு, அதுவே இல்லீகலான காசு. என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம் முத்து போலீஸ் கேஸ்லாம் வேணாம்னு சொன்னோன்னே அப்புறம் எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு டவுட் வருது. அப்புறம் கேட்குறாரு, எப்படி அதை அந்த காசு வந்துச்சுன்னு திருப்பி கேட்கும்போது அப்புறம் அவங்களே சொல்லிடுறாங்க, முத்து இது என் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் காசுன்னு கேட்ட உடனே அது விஜயாவோட காசுன்னு இவங்க சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு எப்படி இவ்வளோ காசுன்னு சொன்ன உடனே டான்ஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், எங்கள் 6 பேர் வச்சுனா 2 லட்சம் எப்படிங்க எடுக்க முடியும் சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வக்கீல் பரந்தாமன் தான் அந்த காசு கொடுத்தாங்க. முத்துவே கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்களும் ஆமாம் அவர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்புறாரு. பத்மா வீட்டிலேருந்து நேராக வீட்டுக்கு வராரு. இங்கே தாங்க செம்ம ட்விஸ்ட்டு. இவர் வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதையே மாற்றி சொல்கிறாரு. இந்த மாதிரி மீனா தான் அப்பா காசு திருட்டான்னு சொல்லி இவங்க மேலே பழி போடுறாங்க. மீனா அப்படியே தேம்பி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாரும் நம்ப, ஏன்னா மீனா நம்மளுக்கு தெரியும் ரொம்ப நேர்மையானவங்க, அவங்க உழைச்ச காசு தான் அவங்க வேணுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. விஜயா சும்மாவே ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டோன்னே ரொம்ப ஜாலியாகிட்டு அவங்க ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பமே திட்டு குடும்பம் தானேன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஒத்துக்கலை. இன்னும் அண்ணாமலை தான் ரொம்ப காத்துறாரு. எப்பட்றா மீனா திருடி இருப்பான்னு சொல்கிற, அவள் எப்பட்றா திருடுவா, அவளை திருட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சொன்னதாக நம்ம முத்து சொல்கிறாரு, பொய் தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி மீனா மேலே கேஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பத்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அது யார் சொன்னாங்கன்னு பார்த்தா விஜயா சொன்னாங்கன்னு சொல்லி இவரே சொல்கிறாரு. விஜயா தான் கேஸ் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறாருன்னா, அண்ணாமலை கிட்ட, அப்பா அவள் என் பொண்டாட்டி மேலே கேஸ்லாம் கொடுத்தா அப்புறம் வெளியே என்னால் தலை காட்ட முடியாது, எல்லாருமே அவளை இதுவாக குறைச்சி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அதனால் கேஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அண்ணாமலை கெஞ்சுறாரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாட்டி, அவள் தான் தப்பே செய்யலடா, அவன் ஏன்டா கேஸில் உள்ளே போகிறான்னு சொன்னோடனே, சரிப்பா அதை விடுப்பா, உனக்கு 2 லட்சம் பணம் தரேன், கேஸ் போட வேணாம்னு சொல்லுப்பான்னு சொன்னோடனே அண்ணாமலை சொல்கிறாரு, சே இந்த மாதிரி கேவலமான வேலைக்கெலாம் நான் காசுலாம் வாங்கிட்டு கேஸ்லாம் போட மாட்டேன், போடணும்னு சொல்ல மாட்டேன், ஏன்டா காசு வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொன்னோடனே அப்போ முத்து கிளாப் தட்டே வர்றாரு. இப்போ தான் ஒரு ட்விஸ்டே சொல்கிறாரு, அப்பா உனக்கே தெரியுது இந்த மாதிரி காசு வாங்கிட்டு எந்த விஷயத்தையும் பண்ண விடாதுன்னு, ஆனால் இந்த மாதிரி தப்பு யார் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அம்மா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்படி சுற்றி இப்படி சுற்றி அவங்க அம்மாவுக்கே சொல்கிறாங்க. விஜய் ரொம்ப திருன்னு முடிக்கிறாங்க. முத்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மா மீனா கிட்ட நீங்கள் பண்ணது தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க, அவன் காசே திருடல, நீங்கள் காசு திருட அவன் பழி வேறு போட்டிருக்கீங்க, மன்னிப்பு கேளுன்னு சொன்னோன்னே நம்ம தான் விஜயா தெரியுமா அவங்க எப்படி மன்னிப்பு கேட்பாங்க, திமிரை தான் பேசுகிறாங்க. அப்புறம் முத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்பா எனக்கு தெரியும்ப்பா அம்மா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக இனிமேல் முத்துவோட மீனாவோட குடும்பத்தையும் குடும்பம்னு பேச சொல்லக்கூடாது, பட்டம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி அன்னையோட எபிசோட முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. அப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா விஜயா, அதே எப்படி நான் சொல்லுவேன், நான் சொல்லி தான் அவங்க பண்ணது தப்பு தானே, திருட்டு பண்ணால் திருட்டு குடும்பம் தான் சொல்லுவாங்கன்னொடனே முத்து சொல்கிறாரு, அப்போ நீங்கள் பண்ணது என்ன நல்ல விஷயமா பண்ணீங்க, நீங்களும் திருடின மாதிரி தான் கணக்கு வரணுன்னே அவங்க அப்படியே இது மாதிரி பேசுகிறாங்க. நான் கேஸை வாபஸ் வாங்கினால தான் இது வரைக்கும் படிச்சுட்ருக்கேன், அதுக்கப்புறம் மேலேயும் முன்னேறி போவான், கேஸ் வாங்காமல் போனால் அவன் ஜெயிலில் நேற்றுக்கு கழி தின்னு கம்பி நின்றுருப்பான்னு சொல்கிறாங்க. அப்புறம் பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா அவங்க இந்தமாரி கூப்பிட விடாது, இந்த மாதிரி கூப்பிட்டிங்கன்னா நான் நானாகவே இருக்க மாட்டேன்னு சொன்னோடனே அவங்கள ஒத்துக்கிறாங்க. சரி இப்போ இனிமேல் அவங்கள அது மாதிரி கூட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, அந்த 2 லட்சத்துக்கு நீ தான் பொறுப்பு, நீ எப்படியாச்சும் மீனாக இந்த காசை திருப்பி கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னோடனே திருப்பி கொடுத்து ஆகணும்னு சொன்னோடனே விஜயாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவங்க சொல்கிறாங்க, நான் எதுக்கு கொடுக்கணும் காசு, அது எனக்கான காசு, அவங்க எனக்கு டாயர் எனக்கு கொடுத்தது, நான் எதுவும் வாங்குறதுக்குன்னு சொன்னோடனே அண்ணாமலை திட்டுறாரு, அது உன் காசே இல்லை, மற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த மாதிரி காசு வாங்குறது பெரிய தப்பு, நீ அவகிட்ட காசு கொடுத்தே தான் ஆகணும்னு சொன்னோடனே விஜயாவும் அந்த சுச்சுவேஷனில் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி நைட் ஆகுது. 3 பேர் உட்காந்து யோசிக்கிறாங்க. யாருன்னா மனோஜ், ரோஹிணி, விஜயா 3 பேர் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். மனோஜ் சொல்கிறாரு, அம்மா நீ ஏமா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க,
பார்த்துக்கலாம்மா, அவள்லாம் காசுலாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுவார். அப்புறம் அவங்க விஜய் அண்ணன் சொல்கிறாங்கன்னா, ச்சே இந்த பூ கட்டுறவங்கிட்ட போய் நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, விஜயா திரும்பி ரோஹிணி கிட்ட மலேசியாவுக்கு 2 டிக்கெட் போடுன்றாங்க. மலேசியாவுக்கு டிக்கெட் போட சொல்லுவாங்க. இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. மருமக ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பருப்புன்னு சொல்லுவாங்க. ரோஹிணி நீயும் மனோஜும் போங்க, போயிட்டு 2 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு வாங்க, அந்த மீனா மூஞ்சில் விட்டெறியலான்னு சொல்கிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, எதுக்கத்த மலேசியாலாம் போயிட்டு பெரிய பிரச்சனையாயிடும், அவ்வளோ தூரம் போகிறதுலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் கேட்குறாங்க, என்ன பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு கேட்டவுடனே ரோஹிணி மழுப்புறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார், நம்ம அங்கே போனால் ஏதாச்சும் பிரச்சனையாகவும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விஜயா சொல்கிறாங்க, ரோஹிணி ஒரு 2 லட்சம் எப்படின்னா அரேஞ்ச் பண்ணி பாருமா, உன்னோட அப்பா கிட்ட இல்லைனா கூட உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வெளியே தானே இருக்கார், அவர்கிட்ட கேட்டு எப்படியாச்சும் காசு அரேஞ்ச் பண்ணுமான்னு சொன்னோன்னே ரோஹிணி யோசிக்கிறாங்க. சரிங்க அத்தை நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஜோக்குனா, அவங்க எடுத்த காசு திரும்ப அவங்களே கொடுக்குற மாதிரி இருக்கும். ரோஹிணி தான் அந்த காசை எடுத்துருப்பாங்க, திருப்பி அவங்களே கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோ கமெண்ட்டையும் படித்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ வர வரைக்கும் நன்றி, பாய்.